ஆதியாகமம் 35வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை படிக்கலாம். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். சத்தமா படிப்போமா? தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாகுவேன் என்றான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனியுங்கள், இந்த வார்த்தையை யாக்கோபு தன் குடும்பத்தாரிடத்திலே சொல்லுகிறான். நான் என்னுடைய தாய் தகப்பனை விட்டு என் ஜனத்தை விட்டு நான் வந்து கொண்டிருந்த போது என்னை சந்தித்தார் தேவன். கவனியுங்கள், தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த காரியங்களை அவன் நினைத்து பார்க்கிறான். மிகவும் பயங்கரமான ஒரு நிலையில் அவன் கடந்து வந்த அந்த பாதையில் தேவன் அவனை சந்திக்கிறான். அதை நினைத்து பார்க்கிறான். அல்லேலூயா. 28ஆம் அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் அந்த இடத்திற்கு அவன் பெத்தேல் என்ற ஒரு பெயரை வைக்கிறான். கர்த்தர் தன்னை சந்தித்த அந்த இடம், அது ஒரு பயங்கரமான, ஒரு பயம் கலந்த ஒரு இடம். அந்த இடத்துக்கு அவன் பெத்தேல் என்று பெயர் வைக்கிறான். அங்கே அவன் ஜெபம் பண்ணி ஒரு பொருத்தனையும் செய்கிறான். கவனிக்க வேண்டும், வாழ்க்கையில நாம் வருகிற பாதையில் எல்லாராலும் கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே வரும். அல்லேலூயா. நம்பினவர்கள் ஒருவரை இருக்க மாட்டாங்க, உறவுகள் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, நம்மோடு கூட சாப்பிட்டவர்கள் ஒருவர் இருக்க மாட்டாங்க. நாம் தனித்து விடப்படுகிற ஒரு நிலை மனித வாழ்வில் வரும். அப்படி வரும்போது நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் நம்பி இருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்பு கொள்ளுவார். அல்லேலூயா. யாரும் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலை வரும்போது, யாரும் காப்பாற்ற முடியாத ஒரு நிலை வரும்போது, யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலை வரும்போது, நம்மை உருவாக்கின, நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் நம்மோடு தொடர்பில் வருவார். அல்லேலூயா. அப்படி தொடர்பில் வந்த இடம்தான் அந்த இடம். அந்த இடத்துக்கு தான் யாக்கோபு பெத்தேல் என்ற ஒரு பெயரை வைக்கிறான். அல்லேலூயா. பெத்தேல் என்றால் தேவன் என்னோடு இருக்கிறார், தேவனும் நானும் என்ற ஒரு பொருள் படந்த வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் தனித்து இல்ல, என் கூட தேவன் இருக்கிறார்.
தேவனுமாக இங்கே இருக்கிறோம். தனித்து விடப்படுகிற ஒரு சூழல், முழுக்க ஆமென், ஒரு காட்டு பகுதி, ஒரு வனாந்தர பகுதி. ஒருத்தருடைய உதவி நமக்கு கேட்காது, நம்ம சத்தமும் எவனுக்கும் கேட்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில், பயங்கரமான ஒரு நிலையில இருந்த யாக்கோபுக்கு தேவன் தொடர்பில் வந்தார். நான் தனித்து இல்லை, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற பொருட்படுகிற பெத்தேல் என்கிற பெயரை அந்த இடத்துக்கு அவன் வைக்கிறான். அல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்றான். இந்த ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு அவன் ஆசீர்வாதமா மாத்திடுறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தோடு திரும்பி வரான். ஒன்று பொருள் வைடூரியங்கள், ஆசீர்வாதம் முழுக்க அவனுக்கு இருக்கு. ஆமென். அதனால வேதம் சொல்லுது, யாக்கோபு கோலும் கையுமா போனா இப்ப 2 பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனா வரான் அப்படின்னு இருக்கு. சகோதரி சாட்சி சொல்லும் போது எப்படி போயிருப்பாங்க? ஸ்ரீலங்கா வந்து எப்படி போயிருப்பாங்க? ஒண்ணுமே கிடையாது. உயிர் தப்ப ஓடினார்கள், அகதிகளாய் போனார்கள். என்னுடைய பெரிய ஜபத்தில் இது ஒரு ஜபம். ஸ்ரீலங்கா வந்து அகதிகளாய் எல்லா நாடுகளுக்கும் போயிட்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் இப்போ டாப்ல இருக்கிறாங்க, டாப்ல வருவாங்க. அல்லேலூயா. தமிழர்கள் இல்லாத பகுதிகளே கிடையாது என்கிற நிலைக்கு ஸ்ரீலங்கன் தமிழன் எல்லா நாடுகளிலும் பரவினார். கவனிக்க வேண்டும். இப்படி ஒரு அகதியை போலதான் இந்த யாக்கோபும் எங்கே போகிறோம் என்று தெரியாமல், வழி தெரியாமல் போகிறான். ஆனால் தேவன் அவனை சந்திக்கிறார். அந்த இடத்துக்கு பெத்தேல் பேர் வைக்கிறான். ஆசீர்வாதமாய் மாறின போது மறுபடியும் தேவன் அவனை சந்திக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஏற்கனவே ஜெபம் பண்ணியிருக்கிறான். கவனியுங்கள், திரும்ப வரும்போது நீ தேவ சமூகத்தை நீ தேட வேண்டும் என்கிறதை இந்த செய்தியிலே நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில் தேவன் உனக்கு உதவி செய்து நீ வாழ்ந்து வளமாய், சுகமாய், ஆரோக்கியமாய், ஆசீர்வாதமாய் மாறி வருகிற காலங்களில் நீ மறுபடியும் திரும்பி வர வேண்டும். தேவன் உன்னோடு பேசின இடத்துக்கு வர வேண்டும். தேவன் உன்னை சந்தித்த இடத்துக்கு நீ வர வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் மறந்துடுவாங்க. அன்றையோடு முடிஞ்சது. அந்த ஆபத்து நேரத்தில் சகோதரி சொல்லும் போது, நிறைய பேர் சாட்சி சொல்லும் போது, அந்த பிரச்சனையான நேரத்தில் ஒரு பொருத்தனை பண்ணி ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே, இந்த உயிரை மட்டும் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் இனிமேல் இந்த தப்பு பண்ணவே மாட்டேன். ஆண்டவரே, இந்த குழந்தைக்கு உயிரை கொடுத்துட்டீங்கன்னா இந்த குழந்தை உயிரோடு கூட இருக்கிற நாள் வரைக்கும் உமக்கே இருப்பான். அல்லேலூயா. பல ஜெபம் பண்ணுவோம். ஆனா அதை என்ன பண்ணிடுவோம்? மறந்துடுவோம். தேவன் மறப்பதில்லை. கர்ப்பமாய் இருக்கும் போது நீ எத்தனை முறை ஜெபம் பண்ணியிருக்க, அத்தனை ஜெபமும் தேவ சமூகத்தில் இருக்கிறது. தேவன் மறப்பதில்லை. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம். அல்லேலூயா. தேவன் மறப்பதில்லை. மனிதர் பாஸ்ட் மறந்துடலாம், தேவன் மறக்க மாட்டார். யாக்கோபு திரும்பி வரும்போது தேவனால் உணர்த்தப்பட்டு மறுபடியும் நீ எங்கே போ? பெத்தேலுக்கு போ. நீ எங்க சுத்திட்டு இருக்க? ஆசீர்வாதம் வந்த உடனே வெளியே போய் சுத்திட்டு இருக்க. அங்க இங்குமா சுத்துற, அதெல்லாம் நிறுத்து. தேவ சமூகத்துக்கு வா, பெத்தேலுக்கு வா. முதல் தேவன் உன்னை சந்தித்த இடம், தேவன் உன்னோடு பேசிய இடம், அந்த இடத்துல தேவனுக்காக உன்னை அர்ப்பணித்தாயே, அதை மறந்து போனாயோ? நீ எழுந்து பெத்தேலுக்கு வா. அல்லேலூயா. பெத்தேலுக்கு வா. அவன் பெத்தேலுக்கு வந்தான்.
வேதத்தில் இருக்கிறது. 35வது அதிகாரத்தில் படிச்சோம். பெத்தேலுக்கு போயிட்டு அங்கே நீ ஒன்று செய்ய, ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு, பலிபீடத்தை உண்டாக்கு. 2ஆம் வசனத்துல ஆசீர்வாதம் வந்த உடனே உனக்குள்ள என்ன வந்துச்சு? அந்நிய தெய்வம் வந்துச்சு. ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா எது வந்துடும்? அந்நிய தெய்வங்கள், அந்நிய தெய்வங்களுடைய கல்ச்சர், பழக்க வழக்கங்கள்லாம் வந்துடும். இது உனக்கே தெரியாம வரும். அல்லேலூயா. ஆமா, என்ன கொஞ்சம் பணம் இருக்குல்ல, எது வேணாலும் செய்வோம்ல. கவனிக்க வேண்டும். தேவன் எதையெல்லாம் விரும்பவில்லையோ அதையெல்லாம் எடுத்து நீ வெளியே எரிய தயாரா இருக்கணும். எதெல்லாம் பிடிக்கலையா செய்யக்கூடாதுங்க. சாதாரண இந்த உலக வாழ்க்கையில வீட்டுக்காரனுக்கு பிடிக்காத மனைவி செஞ்சா வாழ்வாங்களா? மனைவிக்கு பிடிக்காத வீட்டுக்காரன் செஞ்சா அந்த குடும்பம் நல்லா இருக்குமா? அப்போ தேவன் உன்னோடு இருக்கணும், நீ தேவனோடு இருக்கணும் அப்படின்னா அந்த பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும் இல்லையா? தேவன் என்ன சொல்றாரு? அந்நிய தெய்வங்களை உன்னை விட்டு அகற்று, விளக்கி போடு. உங்களை என்ன பண்ணுங்க? சுத்தம் பண்ணுங்க. உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுங்க, உங்கள் சரீரத்தை சுத்தம் பண்ணுங்க. சுத்தமா இருக்கீங்களா? அல்லேலூயா. தேவனுக்கு பிடிக்காத நிகழ்வுகள் உங்கள் சரீரத்தில் உண்டா? உங்கள் எண்ணத்தில் சிந்தைகள் உண்டா? உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு என்ன செய்யணும்? வஸ்திரங்களை மாற்று. அல்லேலூயா. பாவமான வஸ்திரம், பழைய வஸ்திரம், அந்நிய தெய்வங்களுக்கு உட்பட்ட வஸ்திரம், எலியா ஆகாப் காலத்தில் போயிருக்கிறார். அப்போ ஆகாபுடைய மனைவி பேர் என்ன? எசபேல். அது இந்த எலியாவுக்கு விரோதம். இந்த எலியாவுக்கு விரோதமா முறுமுறுக்குது, திட்டுது, பயங்கரமா திட்டுது. ஏன்னா தீர்க்கதரிசி சொல்றது அப்படியே நடக்குது. இந்த ஆகாபு ராஜா ஒண்ணும் பண்ண முடியல, உன்னுடைய மனைவியால் ஒண்ணும் பண்ண முடியல. ஆகாபு செத்து போயிட்டான். மனைவி ஆகாபுக்கு விரோதம் அப்படி வர கவனிங்க. ஆகாபு வரும்போது வேதத்தில் படிச்சு பாருங்க, வேத பைபிள்ல அந்த எசபேல் என்று சொல்லப்படும் அந்த மனைவி போயிட்டு தன்னை அலங்காரம் செய்தார். இங்கிலீஷ் பைபிள் பெயிண்ட் பண்ணலாம் எங்க? முகத்துக்கு. தமிழ் பைபிள்ல கண்ணுலாம் என்ன பண்ணலாம்? நல்லா மை விட்டுட்டாலாம். நல்லா மையெல்லாம் போட்டுக்கிட்டு முகத்துக்கு நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிட்டு, பெயிண்ட்னா இப்ப நம்ம விஷயத்துல என்ன சொல்லணும்? படி பார்க்கறாங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளவு அலங்காரத்தோடு கூட அப்படி வந்து நிற்கிறான். யாருக்கு இடம் நிலத்துங்க? யார மடக்க? ஹலோ, யார மடக்க? தீர்க்கதரிசியாகிய மடக்கி போடணும். ஊழியக்காரன் மடக்கணும். எதை வச்சு? முகத்துல போடுற பட்டியை வச்சு. இந்துக்கெல்லாம் யாரும் இடம் உடன்படல, கர்த்தருடைய மனுஷன் உடன்படவில்லை. தேவனை ஆராதிக்கிற, தேவனுக்கும் நமக்குமான பலிபீடத்தை செப்பனிட்டு வழி செலுத்துகிற அந்த நன்றி அறிதல் உள்ள ஒரு ஆராதனை செய்ய
அந்நிய தெய்வங்களை, விக்கிரகங்களை, அதற்குட்பட்ட காரியங்களை நம்மை விட்டு அகற்றி நம்மை சுத்தம் பண்ணி வஸ்திரத்தை, பரிசுத்தத்தை மையப்படுத்தியதான வசனம். நீ அனாதையா இருந்த போது, ஆபத்தில் இருந்த போது, கஷ்டத்தில் இருந்த போது, வியாதியில் இருந்த போது, மரண தருவாயில் இருந்த போது, எனக்கு யாருமே இல்லைன்னு தேம்பி தேம்பி நீ அழுத போது தேவன் வந்து உன்னோடு கனெக்ட் ஆனார். அப்ப உனக்கும் தேவனுக்கும் ஒரு பொருத்தனை நடந்தது, ஒரு அர்ப்பணிப்பு நடந்தது. நீ மறக்கலாம், கடவுள் மறக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார், நிரம்ப ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நீ அந்த பொருத்தனை மறந்து போனாய், கர்த்தரோடு கூட இருக்கிற உறவை மறந்து போனாய், கர்த்தருக்கும் உனக்கும் இருக்கிறதான அந்த பலிபீடத்தையே மறந்து போனாய். கர்த்தர் அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். நீ திரும்பி எங்க போ? பெத்தேல் போ. பெத்தேல் நான் சொன்னா, நானும் என் தேவனும். நான் தனியா கிடையாது, என் தேவன் என் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப அங்க போறா, மறுபடியும் போறா. தேவன் அவனுக்கு சொன்னது போலவே அந்நிய தெய்வங்களை எடுத்து போட்டான். தன்னை முழுவதுமாக கழுவினான். தன்னை மட்டுமல்ல, தன் குடும்பம், தன் பிள்ளைகள், தன் பேரப்பிள்ளை எல்லாரும் கழுவப்படுகிறார்கள். தங்களை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார்கள். கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் மறுபடியுமாக தங்களை அர்ப்பணித்து, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் சோதரம் 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 7வது வசனம், 35வது அதிகாரம் 7வது வசனம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே தேவன் தனக்கு தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று ஏற்கனவே பெயரிடப்பட்ட அதே இடத்திற்கு மறுபடியும் ஒரு பெயர் வைக்கிறார். அந்த பெயர் என்னதுங்க? பெத்தேல் என்று சொல்லப்படுகிற வார்த்தை தேவனை குறிக்கிற வார்த்தை. பெத்து என்பது தன்னை குறிக்கிற வார்த்தை. பெத்து என்பது தன் வீட்டை, தன் வீட்டாரை, தன்னை குறிக்கிற வார்த்தை. ஹேல் என்பது தேவனை குறிக்கிற வார்த்தை. பெத்து ஹேல்னா நானும் என் தேவனும் என் குடும்பமும் என் தேவனும் என் குடும்பத்தாரும் என் தேவனும் என்று அர்த்தம். ஹேல் பெத்து ஹேல்னா தேவனும் நானும் தேவனும் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் தேவனும் என்று பெயர் வைத்தான். ஒருவேளை அவனுக்கு என்னடா இது, முதல்ல நானும் போட்டுட்டே, நானு அப்புறம் தான் யாரு தேவன் என்று போட்டுனே, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் அதை மாத்துகிறார். ஏல் பெத்தி ஏல்னு மாத்துறான். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. கவனிக்கணும், கவனிக்கணும். ஆவிக்குரிய வாழ்வியல் என்பது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதாவது பக்தி இருக்கலாம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக, நான் கூட கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவன் தான். பக்தி இருந்துச்சு, ஆனா வசனம் இல்ல, உள்ள வாழ்வியல்ல சத்தியம் இல்ல, கர்த்தர் விரும்புகிறது போல பரிசுத்தம் இல்ல. அந்நிய தெய்வங்களுக்கு உட்பட்டோ, இவன் அங்க போவான், அவன் இங்க வருவான். அதுவும் எல்லாமே ரெண்டும் ஒரே மாசத்துல வரதுனால. அல்லேலூயா. எந்த மாசம்? ஆடி மாசத்திலே வருது. இது ஆடி முடிஞ்சோன்னு அது வருது, இது முடிஞ்சு இவன் அங்க போயிடுவான், அவன் இங்க போயிடுவான், இவன் அதை தூக்குவான், இவன் எல்லாம் காமனா நடக்கும். இதை நாம் விட்டொழிய வேண்டும்.
தேவன் அதை அருவருக்கிறார். இருக்கிறதுல பெரிய பாவம் 10 கற்பனையில முதலாவது கற்பனை தான். கவனிக்க வேண்டும். ஒரு நாளும் உன் தேவனை விட்டு விலகி போகாதே. வா, நீ எங்க இருந்தாலும் வந்து திரும்பி வந்து அல்லேலூயா சொல்லுங்க. நீ எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, எவ்வளவு கீழா இருந்தாலும் சரி, திரும்பி வா. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்குவார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். இங்கே யாக்கோபு தன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஆமென் தவறிட்டாங்க, அந்நிய தெய்வத்துக்கு உட்பட்டுட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சந்தித்தேன் இல்லையா, அந்த இடத்துக்கு மறுபடியும். இந்த பெண்களுக்கு பழைய பேர் என்ன தெரியுமா? யார பழைய பேர் என்ன தெரியுமா? லூசுன்னு வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் நம்ம தமிழ்ல லூசுன்னா லூசு வேற வேற மாதிரி இருக்கு. ஆனா அவங்க என்ன அர்த்தத்தை வச்சாங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. ஆமா, தமிழ் இருக்கிற அர்த்தமே கூட எடுத்துக்கிட்டா கூட லூசு மாதிரி இருந்த உன்னை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒன்றுத்துக்கும் உதவாத உன்னதா கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார், உயர்த்த விரும்புகிறார், ஏன் வெற்றியெல்லாம் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடிகள் இந்த உன்னதமான ஒரு நிலைக்கு நாம் வருவதற்கு தேவன் நமக்கு செய்த அந்த மகத்தான உதவிகளை மறந்திருக்கிறார். சில நேரங்களில் தேவனை விட்டு தூரமாய் போகிற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்தா கொஞ்சம் நிதானிங்க, உட்காருங்க, யோசிங்க. குடும்பத்தில் கொஞ்சம் யோசிங்க. இந்த பயணம் இருக்கு, இந்த வேலை இருக்கு, இந்த காரியம் இருக்கு, தேவனுக்கும் நமக்குமான உறவை மேம்படுத்துமா, இல்ல தேவனை விட்டு விலகி போகிற ஒரு சூழல் வருமா? யோசிங்க. யாருக்காக இல்லை, யாரும் நம்மளை சூத்தணும் கவனிக்கணும், எந்த மனுஷனுக்காகவும் நீங்க வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. யாரும் உங்களை குற்றப்படுத்தலாம், நல்லவன் சொல்லலாம், கெட்டவன் சொல்லலாம், இது இயல்பு. ஆனா கொஞ்சம் யோசித்து தேவனோட ஒப்புவாங்க. தேவனுக்கு உனக்குமான அந்த உறவை ஒரு நாள் இழந்தன. பணத்தை இழந்தா பரவாயில்லைங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஈசாக்கு எங்கெல்லாம் கிணற வெட்டுறானோ அங்கெல்லாம் வந்து முடிக்குவாங்க. எதுக்காக? தண்ணிக்காக. ஆமென். அவன் அதை விட்டு போனவன அங்க தண்ணி வராது. அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் தொடர வெட்டுவான், கிணறு வெட்டுவான், அங்க தண்ணி வரும். மறுபடியும் அவங்க போய் தொந்தரவு போடுவாங்க, அதை விட்டுட்டு போயிடுவான். அவங்க வந்து அதை ஆக்குபேட் பண்ண உடனே அதை தண்ணி வராது. நீ இருக்கிற வரைக்கும் தாங்க ஆசீர்வாதம். அப்படின்னு சொல்லுங்க. நான் இருக்கிற வரைக்கும் தான் ஆசீர்வாதம். நல்ல தெளிவா சொல்லுங்க. ஜெபிக்கிறவன் இருக்கிற வரைக்கும் தான் ஆசீர்வாதம். நீ எங்க இருக்கியோ அங்க ஆசீர்வாதம். நீ இருக்கிற வரைக்கும் குடும்பம் நல்லா இருக்கும். ஜெபிக்கிறவன் இருக்கிற வரைக்கும் நாடு நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஜெபிக்காதவன் இல்லைன்னா நாடு நாசமா போயிடுமா? போட்டோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே யாக்கோபு தேவன் தன்னை சந்தித்த அதே இடத்துக்கு திரும்ப வருகிறான். திரும்ப வந்து தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அந்நிய தெய்வங்களை விட்டு விலகுகிறான். கர்த்தருக்கு தூய பரிசுத்தமான பலியை செலுத்துகிறான். இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாக்கோபை ஒருவனாலும் மேற்கொள்ள முடியல. கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். 11வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். 10வது படிக்கிறேன். கவனிங்க. மறுபடியும் யாக்கோபுக்கு தேவன் தரிசனமானார். இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும்.
என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. யாக்கோபு அப்படின்னா ஏமாத்துக்காரன் என்று அர்த்தம். அல்லேலூயா. இஸ்ரவேல் அப்படின்னா எல்லாருக்குமானவன். யாக்கோபு என்றால் சுயநலவாதி, தனக்கானவன். ஆனால் இஸ்ரவேல் என்றால் எல்லாருக்குமானவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 11 பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பழுகி பெருகணும். ஒரு ஜாதி, கற்புள்ள ஜாதி கூட்டம் உன்னிலிருந்து வரும். ஜாதினா இந்த நம்பருக்கு வச்சிருக்கிற நாடார், போனார், செட்டியார், பரையர், வன்னியர் நாடார் இது இல்லை. அது ஒரு மக்கள் கூட்டம். அல்லேலூயா. ஆமென். ஒரு மக்கள் கூட்டம் 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 நிறைந்ததாக உன் சந்ததி மாறும். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நான் உனக்கு தரேன். ஒண்ணு இல்லாத இருந்த ஒரு நிலையிலிருந்து எல்லாம் உண்டு என்கிற நிலைக்கு தேவன் உன்னை உயர்த்த விரும்புகிறார். ஆனா ஆரம்பத்தில் கொண்ட அஸ்திவாரத்தை நீ மாற்றக்கூடாது, பொருத்தனையை மாற்றக்கூடாது, உடன்படிக்கையை மாற்றக்கூடாது, ஆண்டவருக்கும் உனக்குமான அந்த வாழ்க்கை முறையை மாற்றக்கூடாது. பணம் வரலாம், பணம் வரலாம், வரட்டும். ஒரு வீடு 4 வீடு வாங்க தப்பு கிடையாது. ஆனா உன் வாழ்க்கை முறையை மாற்றக்கூடாது. அல்லேலூயா. கரங்களை வீட்டி சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சின்ன பையனா இருந்த போது, சின்ன பையனா இருந்த ஒரு 10-20 வயசு அப்போ ஊழிய ஆரம்பிச்சிட்டேன், பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பக்கம் காரணை இருந்த அங்கே ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கேன். அங்கே ஒரு தம்பி இருக்கேன், ஆப்ராயில் தான் இருந்தான். நான் முதல்ல பார்க்கும்போது ஆப்ராயில் தான். அல்லேலூயா. சோத்திரம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஊர் தலைவர் ஆகிட்டான். சோத்திரம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரன் ஆகிட்டான். கோடிகள், ஓயாமரில் பெரிய பங்களம், ஜிஎஸ்டியில் கூடாஞ்சேரி பகுதியில் ஒரு பெரிய இடம், பெரிய ஆகிட்டான். அல்லேலூயா. ஒரு கொண்டாட்டியும் ஆச்சு, அப்புறம் இன்னொன்று ஆச்சு. இப்போ கேள்விப்பட்ட 3ஆவது இன்னொன்னா. அல்லேலூயா. கவனிக்கணும். பரிசுத்தமா விசுவாசத்துல ஒழுக்கமா இருந்த பையன், பணம் வந்தது தப்பு கிடையாது. அல்லேலூயா. ஆனா கூட இது வரக்கூடாது, கெட்ட பழக்க வழக்கங்கள் வந்துடக்கூடாது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதனை பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பொருத்தனை செய்த, நீ உடன்படிக்கை செய்த கர்த்தருக்கும் உனக்குமான பலிபீடத்தை உருவாக்கின அந்த இடத்துக்கு திரும்பி வாடா. அங்க வந்தாதான் கொஞ்சம் நினைப்பு வரும். நீ ஒண்ணு இல்லாம கஷ்டமான நிலையில கடந்து போனீங்க, அதை நீ மறுபடியும் நினைப்ப. அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதை கொஞ்சம் நினை. பசியோடு பட்டினியோடு வறுமையில இருந்து அதை கொஞ்சம் நினைச்சு பாரு. யாருடைய உதவியும் இல்லாம, யாருடைய பங்களிப்பும் இல்லாம அனாதையா இருந்து அதை கொஞ்சம் நினைச்சு பாரு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ எங்கேயும் இடர மாட்ட, எங்கேயும் விழுந்து போக மாட்ட, எங்கேயும் நீ சோதரம் பாவத்துல தள்ளுண்டு போக மாட்ட. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீ மறுபடியும் மறுபடியும் தேவ சமூகத்துக்கு வா. தேவ சமூகம் என்ன செய்கிறது? நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பார்க்க உதவுகிறது. தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது அவர் நம்மை மறுபடியும் உயர்த்துவார், கனப்படுத்துவார். இங்க ஏற்ற தாழ்வு இல்லை, பெரியவங்க சின்னவங்க இல்லை, பணக்கார ஏழை இல்லை, அந்த ஜாதி இந்த ஜாதின்னு தேவ சமூகத்தில் கிடையாது. நாம் எல்லாம் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் அவனுக்கு மறுபடியுமாக ஆமென்
வாக்கு தத்தங்களை தருகிறார். நீ பழுகி பெருகுவாய். அல்லேலூயா. உன் சந்ததி பூமியிலே பலத்ததாக இருக்கும். 12வது வசனத்துல நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். உனக்கு பின் உன் சந்ததி இந்த தேசத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றார். நீ நல்லா இருப்பப்பா, உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. நீ நல்லா இருக்கிறதுக்கு ஒரு ஆலோசனை தருகிறேன். உன் பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு ஆலோசனை தருகிறேன். உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் நல்லா இருக்கிறதுக்கு ஆலோசனை தருகிறேன். ஒழுங்கா எழுந்து பெத்தேலுக்கு பெத்தேலுக்கு வந்து சேர்ந்து தெய்வ சமூகத்தை விட்டு விலகி போகாது. அல்லேலூயா. நீ எங்க வேணாலும் போ, எந்த வேலை வேணாலும் செய்ய. எனக்கு ரொம்ப வேலை டைட்டு பிரதர். அல்லேலூயா. நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். தேவனாண்ட சொல்லக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய விஷயத்தில் அது சொல்லவே கூடாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். பிரைஸ் தி லார்ட். மரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற மண்ணுமையா என்ற தேவனே திருவையாக நீரணக்கு பரிசுத்தமாய் தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் ஜெயம் பெறுகிறார்கள். எப்பொழுதெல்லாம் பாவத்தில் விழுந்து போகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தோல்வி அடைந்து போகிறார்கள். அது இப்பொழுதும் நடக்கிறது. இப்பொழுதும் அதுதான் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு. இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்வியலை அவர்கள் கொண்டிருக்கிற அந்த காலத்தில் தேவன் அவர்களுக்கு துணை செய்கிறார். கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை செய்கிறார். கர்த்தர் அந்த யுத்தத்தை நடத்துகிறார். கர்த்தர் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். எப்பொழுதெல்லாம் அவர்கள் தேவனை மறந்து போனார்களோ, தங்கள் பணங்களுக்கும் பெருமைகளுக்கும் முதலிடம் கொடுக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் இப்பொழுதும் தோற்று போகிறார்கள். அது தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய இஸ்ரவேலரே, உங்களுக்கும் எனக்குமான ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை, நீ கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரோடு நின்றுவார். வேற எங்கே போய் நின்றுடாது. அல்லேலூயா. விக்கிரகங்களை விட்டு விலகு. உங்களை பரிசுத்தப்படி, உங்களை கழுவி சுத்திகரித்து மாற்று
வஸ்திரம், புதிய வஸ்திரத்தை, பரிசுத்த வஸ்திரத்தை தரித்து ஆண்டவருக்கு பலி செலுத்துங்கள். அந்த பலியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, அப்படியே எங்களை ஆசீர்வதியும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்காக நாம் காணிக்கை தருவோம். சகோதரி பாக்கியம் அவர்கள் பாடலை பாடுவார்கள். எக்காலம் தொனித்திடும் வேளையில் என் நேசம் மேகங்கள்